பதவிக்காக அதிகாரத்துக்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள் குச்ச நாச்சம் இல்லாமல் பண்ணுவாங்க. என் இடத்துக்கு வா, எப்பவுமே முதலைக்கு தண்ணியில் தானே பலம். நிச்சயமா. அப்போ என் ஹெட் குவார்ட்டரில் என் ஆஃபீஸில் வா, நான் உன் ஸ்டேட்டில் வந்து உட்காந்துக்கின்னு நீ உன் கலெக்டர் உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தான் இது வந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் செவியில் வந்தது எனக்கு. இல்லை, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலே இதுக்கு பின்னாடி எதாவது அலைன்ஸ் ஃபார்முலா ஏதாச்சும் அந்த டார்கெட் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாங்க. பிஜேபி வந்துங்க ஒரு 24 மணி நேரமும் தேர்தல் வெற்றி, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது, இதை தவிர 11 வருஷமாக எதுவுமே செஞ்சது இல்லைங்க இந்தியாவில். ஈவன் எலெக்டட் எம்எல்ஏஸ் எல்லாம் துட்டு கொடுத்து வாங்கி ஆட்சியை கவுத்துருக்காங்க. உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் மகாராஷ்டிராவில். அவர் கட்சி எம்எல்ஏங்க ஒரு 40 பேரை ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போய் அசாமில் வச்சு அவர் ஆட்சியை கவுத்தாங்க. நீங்கள் கூட்டணியில் தான் இருந்தவர் அவர். ஸோ அதனால் பதவிக்காக அதிகாரத்துக்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள் குச்ச நாச்சம் இல்லாமல் பண்ணுவாங்க. ஆளுநரை பயன்படுத்துவாங்க, இடியை பயன்படுத்துவாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அதனால் இது வந்து நான் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.